ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா யோசிச்சு பாருங்க. காவி உடை, கையில மூங்கில் தண்டு, நெற்றியில திருநீரு, ஆனா அந்த பார்வையில மட்டும் 1 கோடி சூரிய பிரகாசம். அவரை பார்த்தாலே போதும் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பனி மாறி கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமா, நம்ம காஞ்சி பெரியவா தான். இன்னைக்கு பல பேரோட கவலை இதுதான். என்னதான் வசதி இருந்தாலும் ராத்திரி ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. மனசு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் நம்மள வாட்டுதுன்னு இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்துக்கு மகா பெரியவா கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவாரு? அவரு எந்த சைக்காட்டிஸ்ட் கிட்டயும் போக சொல்லல, எந்த மாத்திரையும் பரிந்துரைக்கல. ஆனா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி மிக எளிமையா சில ரகசியங்களை சொல்லி இருக்கிறாரு. அந்த பொக்கிஷங்களை தான் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையா பார்க்க போறோம். பெரியவாளோட பாதங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. வீடியோவோட முடிவுல உங்க மனசு ஒரு பூ மாதிரி லேசாகிறத நீங்க நிஜமாவே உணர்வீங்க. ஒரு முறை பெரியவா ஒரு கிராமத்து வழியா பாத யாத்திரையா போயிட்டு இருந்தாரு. அப்போ பாதையோரத்துல ஒரு சுமை தாங்கிகள் இருந்துச்சு. அந்த காலத்துல மூட்டை சுமந்துட்டு வரவங்க தங்களோட பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக ரோட்டோரத்துல 2 கல் நட்டு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. பெரியவா அந்த சுமைதாங்கி கல்லுக்கு பக்கத்துல நின்னாரு. கூட வந்த சீடர்கள் கிட்ட பெரியவா ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த சுமைதாங்கி கல்லுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சீடர்கள் அமைதியா இருந்தாங்க. பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சுமை சுமந்துட்டு வர்றவன் அந்த கல்லுல பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிம்மதியா இளைப்பாருவான். ஆனா மனுஷன் இருக்கானே, அவன் தன்னோட கவலைங்கிற மூட்டைய மனசுங்கிற தலையில எப்பவுமே சுமந்துகிட்டு இருக்கான். தூங்கும்போது கூட அந்த மூட்டையை அவன் இறக்கி வைக்கிறது இல்ல. அந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு சுமைதாங்கி கல்ல அவன் தேடுறதே இல்ல அப்படின்னு சொன்னாராம். அந்த சுமைதாங்கி தான் தெய்வம். பாத்தீங்களா, பெரியவா என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் எல்லாத்தையும் தலையில சுமக்கிற, எல்லாம் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு அந்த மூட்டைய இறைவன் கிட்ட இறக்கி வை. அந்த சரணடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடிதான் உலகத்திலேயே மிகப்பெரிய மன அமைதி இருக்கு. மகாபெரிவா கிட்ட ஒரு வயசான முதியவர் வந்து கண்ணீர் விட்டு அழறாரு. பெரிவா, என் வாழ்க்கையில நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இப்போ நினைச்சா மனசு ரொம்ப வலிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு அழறாரு. பெரியவா அவரோட கண்ணீரை பார்த்து சொன்னாரு, தம்பி, நேத்து போயிட்டு இருந்த ஆத்து தண்ணி இன்னைக்கு இருக்குமா? ஓடி போச்சு இல்லையா? அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில நடந்த பழைய விஷயங்களும், அதை ஏன் இப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பெரியவா சொன்ன ஒரு மகத்தான ரகசியம் கடந்து போ. நாம ஏன் கவலைப்படுறோம்னா, முடிஞ்சு போன விஷயத்த மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறோம். பெரியவா ஒரு உதாரணம் அழகா சொல்றாரு. ஒரு அழுக்கான துணியை நம்ம துவைச்சு வெயில்ல காய போடுறோம். அது காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அழுக்க நினைச்சு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அதே மாதிரிதான் நம்ம மனசும். பழைய கவலைகளை துவைச்சு போட்டுட்டு புது மனுஷனா இன்னைக்கு வாழுங்க. இன்னைக்கு டுடே அப்படிங்கிற இந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்க கையில இருக்கு. அதை நிம்மதியா வாழுங்கன்னு பெரியவா அடிக்கடி சொல்லுவார். மகா பெரியவா அடிக்கடி மௌன விரதம் இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து கேட்டாரு, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? பேசாம இருந்தா மனசு எப்படி அமைதியாகும்? பெரியவா சிரிச்சுக்கிட்டே ஒரு கண்ணாடியை காட்டி சொன்னாரு, கண்ணாடி அழுக்கா இருந்தா உன் முகம் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் உன் மனசுக்குள்ள எப்பவும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தா உன்னோட உண்மையான முகம் உனக்கு தெரியாது. மௌனங்கிறது வெறும் வாயை மூடுறது இல்ல, அது மனசை அடக்குறது. மன அழுத்தம் குறைய பெரியவா சொன்ன மிக எளிய பயிற்சி, தினமும் 10 நிமிஷம் மௌனமா ஒரு இடத்துல உட்காருங்க. எதையும் நினைக்காதீங்க, உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த 10 நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். கவலைகள்ங்கிறது புயல் மாதிரி வரும். ஆனா உங்க மனசு ஆழமான கடல் மாதிரி அமைதியா இருந்தா அந்த புயலால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. மன அமைதிங்கிறது எங்கேயும் வெளியில இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கிற அந்த மனப்பக்குவம் தான் மகா பெரிவா நமக்காக விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து. பாரத்தை இறைவன் கிட்ட இறக்கி வைங்க. பழைய கவலைகளை மறந்துடுங்க. தினமும் 10 நிமிஷமாவது மௌனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மருந்தா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பெரியவாளோட ஆசி உங்க எல்லாருக்கும், எல்லாரோட குடும்பத்துக்கும் எப்பவும் இருக்கட்டும். உங்க மனக்கவலைகளை பெரியவா பாதத்துல சமர்ப்பிக்கிறதா நினைச்சிட்டு கமெண்ட்ல ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல
இன்னும் ஒரு ஆச்சரியமான ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி.